அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தன்னம்பிக்கைக்கு பெயர் போன மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முருகரை தொடங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் ஈசனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க மிதுன ராசிக்காரங்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா தாங்க இருப்பேன், நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முருகன் துணை இருக்கும்போது நன்மைக்கு பஞ்சமேது, அந்த வாழ்க்கை தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2024 படாத இன்னல்களும் படாத துயரங்களும் அதோட கணக்கிலேயே இல்லைங்க. அந்தளவுக்கு மிகவும் பட்ட துன்பங்கள் மிகவும் அதிகங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சிக்கி தவிச்சு சின்னாபன்னமாகி தனி மரமாக தத்தளிச்சிட்ருக்கிறீங்க. உங்களுடைய நிலை மாறப்போகுதுங்க இனி வரும் காலகட்டத்தில். 2025 நீங்கள் ஒரு புது பொலிவு எடுக்க போகிறீங்க. மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்க போகுதுங்க. தை பொங்கல் பொங்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 மகிழ்ச்சி மழை செல்வ மழையெல்லாம் பொழிய போகுதுங்க. உங்களை பிரிஞ்சவங்கள்லாம் உங்கள் கரம் கோர்க்க போகிறாங்க. இந்த அளவுக்கு அற்புதங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுடைய பொது பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்கன்னு எடுத்தாங்கன்னு ஒரு தன்னம்பிக்கைக்கு பெயர் போனவங்க தாங்க நீங்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு பஞ்சமே இல்லைங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல குணம். நான் தங்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல ஒரு சிறப்பான குணம் வாய்ந்தவங்க தாங்க மிதுன ராசிக்காரங்க. தானும் தைரியமாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல மற்றவங்களையும் தைரியம் வச்சுக்குவாங்க. சந்தோஷமாக இல்லைனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடம் ஒரு கலகலப்பாக ஒரு சந்தோஷமாக ஒரு இடமா தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பேச்சாளரே அனைவரையும் பேசி சிரிக்க வச்சு ஒரு அனைவரையும் கவர்ந்துருவாங்க. பேசிய காரியத்தை சாதிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தாங்க மிதுன ராசிக்காரங்க கரெக்டாக பேசி துல்லியமாக பேசி ஒரு மிதுன ராசிக்காரங்க ஆசிரியர் பணி கலைத்துறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வெற்றிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா அவங்க இந்த ராசிக்கே புதன் பகவான் இருக்கிறாங்காட்டி ராசி அதிபதி அவங்கள கண்டிப்பாக வெற்றி தாங்க. பேச்சாலே எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக இருப்பாங்கங்க. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான முடிவெடுப்பாங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவங்க கூட பேசலாமா, அவங்க கூட பேசலாமா அப்படிங்கிற நிலை மாறி இதை செய்யலாம், இவங்க கூட பேசலாம், இந்த தொழிலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025 இவங்க வாழ்க்கையில் புது பொலிவோடு காணப்படுதுங்க. திருமணம் ஆகாமல் 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கு என்னடா தலைமுடி நரைச்சி போச்சு, கல்யாணம் ஆகலை, ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, என்னதான் கடவுளே அப்படின்னு புலம்பிகிட்ருக்கீங்களா? உங்கள் கவலையை விடுங்க. இந்த வருகின்ற இந்த 2025 திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை இல்லாமல் கோவிலாக சுற்றிட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு முருகரே குழந்தையாக பிறந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களோட உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? மருத்துவமனையாக அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? கவலையை விடுங்க. இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2024 உங்களை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை, நீங்கள் எல்லாத்து மேலேயும் அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி மேலே அன்பு காட்டியிருப்பீங்க. யாருமே உங்களை ஒரு சக மனுஷனாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. மதிப்பு மரியாதை உங்கள் குடும்பத்தில் இல்லாத காரணத்தால் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நிலையெல்லாம் மாறி வருகின்ற இந்த 2025 உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் மேலே அன்பு மழை பொழிய போகிறாங்க. இந்த 2025 நீங்கள் கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளத்தை வாங்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நேரங்காலம் பார்க்காம பணி செஞ்சுருப்பீங்க. மாதம் ஆனால் முதலாளிகளை போய் சம்பளம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னடா சம்பளம்னு வந்துடுற, நீ பண்ணுற வேலைக்கு சம்பளம் ஒன்று தான் குறைச்சலா, வேலையில் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு உங்களை திட்டிகிட்டு இருந்த முதலாளி உங்களுக்கு வேலைக்கு செய்கிற சம்பளத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. புதுசாக தொழில் செய்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் லாபம்
அதிகரிக்குங்க. இந்த 2025 ஏற்பட்ட நட்டத்துக்கு ஈடாக இந்த 2025 பல மடங்கு லாபம் அதிகரிக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்க காத்துட்ருக்குதுங்க. முருகனை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக வெற்றியில் தாங்க முடியும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். அனைவரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும். நல்ல ஒரு எண்ணத்தோடு வாழும் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணவரவு கண்டிப்பாக அதிகமாக தான் கிடைக்கும். நீங்கள் ஏற்றுமதி துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் லாபம் அதிகரித்து பணம் பல மடங்கு ஆகுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செஞ்சு மகிழக்கூடிய காலகட்டம் இந்த 2025. பணமழை, செல்வமழை, சந்தோஷமழை, உங்களை பிரிந்து சென்றவர்கள் உங்கள் கரம் கோர்க்கும் நிகழ்வு, இது மாதிரி பலவிதமான சந்தோஷங்களும் அற்புதங்களும் இந்த பொங்கலுக்கு பிறகு பொங்கி வழிய போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம், சக ஊழியர்கள்கிட்ட சந்தோஷம், துணை செய்யும் இடத்துல சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்படியே புல்லரிக்குது இல்லைங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. பெண்களாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மிகவும் சந்தோஷமாக அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ஆசை காதலனையே கரம் கோர்க்கக்கூடிய காலம்தாங்க 2025. இதனால் வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா நடக்குமா நடக்காதான்னு, கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்சவங்களையே கரம் கோர்க்கக்கூடிய வருஷம் தாங்க இந்த 2025. இந்த புதுசாக ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி இந்த 2025 நீங்கள் மகிழ போகிறீங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை, நினச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறது பெண்களுக்கு மிகவும் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய வருஷமாக இந்த 2025 இருக்குதுங்க. வியாபாரிகளாக இருந்தாங்கன்னா அவங்க செய்ய தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றியை தவிர தோல்விக்கு பேச்சே கிடையாது. வெற்றி மட்டும்தான், தோல்விக்கு ஒரு பாயிண்ட் கூட வாய்ப்பே இல்லை. மாணவ மாணவிகளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல மதிப்பெண் பெறணும். அந்த எண்ணத்தை விட புரிஞ்சு படிக்கணும், தெளிவாக படிக்கணும், பிடிச்ச படிப்பை படிக்கணும். மற்றவங்க மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே என்ன ஒரு குணம் கொண்டவன் தெரியுமாங்களாங்க, அவங்க படிக்கிறத தான் மட்டும் படிக்கணும், தான் மட்டும் மார்க் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு அப்படி தான் ஒரு குணம் இருக்கும். தான் படிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குணம், ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிற குணம், பேச்சு திறன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அதிகமாகவே இருக்குங்க. அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரும் காலகட்டம் எல்லாம் நன்மை மட்டுமே நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனை போற்றி, எல்லாம் நன்மைக்கே. மிதுன ராசியில் இருக்கிற நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களாங்க. முதலாவதாக மிருகசீரிசம், 3வது 4வது பாதங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி லாபம், தொழில் செய்கிறதுல லாபம் பொங்க போகுதுங்க. அதிக அளவுக்கு பொங்க போகுதுங்க. பணியாட்கள் இவங்க முதலாளியாக இருந்து அவங்கக்கிட்ட பணியாட்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள ஒத்துழைச்சு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. நேரானாலும் ஒரு 2 மணி நேரம் அதிகமானாலும் வேலையை தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்குங்க. உறவினர்கள் தங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்வாங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குங்கன்னா இவங்களை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை அமையப்போகிறது. அவர்களை பிரிந்து சென்ற காதல் மனைவி கரம் கோர்க்க போகிறாங்க. குடும்பத்தோட அன்பு மழை பொழிய போகுது. சக ஊழியர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு எப்படி இந்த 2025 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராட்டு, செஞ்ச வேலைக்கான பாராட்டு, வேலைக்கான பாராட்டு கிடைக்க போகுதுங்க. மனசில் இருந்த கவலை நீங்கி தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்களா, ஒரு நிம்மதியான தூக்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போறீங்க. எல்லாம் நன்மைக்கே. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றின்னு முருகரை வணங்கி எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஓ முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.